காதல் எனும் சிறையினிலே கொஞ்ச நேரம் அழுது ஓஞ்ச அபிநயா முனியம்மா காளீஸ்வரியோட ஆறுதலால கொஞ்சம் மனதை தேத்திக்கிட்டு அடுத்த வேலைக்கு தயாரானாம். அவளை ரொம்ப நேரம் கவனிச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா அவகிட்ட வந்து, நீ எப்படிம்மா இந்த வீட்டில் வந்து மாட்டின? அப்படி உன் வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற ஆம்பளைங்க யாரும் ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம தொடவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆதித்யவர்மன் ஐயா எப்படி உன்கிட்ட இப்படி நடந்துக்க முடியும்? அவர் பார்க்கறக்கு தான் ரொம்ப முரட்டுத்தனமா இருப்பாரு, ஆனா ரொம்ப நல்லவர். பணியாட்கள் கிட்ட ரொம்ப மரியாதையா எப்பவுமே நடந்துப்பாரு. எங்களுக்கு சம்பளத்தை கணக்கே இல்லாம அள்ளி கொடுப்பாரு. எங்க வீட்டுல ஏதாவது விசேஷம் வந்தா முதல் பரிசு ஆதித்யா ஐயா கிட்ட இருந்து தான் வரும். ஆனா இன்னைக்கு உன்கிட்ட அவர் நடந்துகிட்ட விதம் எங்களை ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணை இப்படி கடுமையா ஆதித்ய ஐயா நடத்தி நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவரை தேடி நிறைய பொண்ணுங்க வருவாங்க போவாங்க. ஆனா எல்லாருமே அவரோட அறைக்கு அவர்கிட்ட சந்தோஷமா தான் வந்துட்டு போவாங்க. போகும்போதும் நிறைய பணத்தோட போவாங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா இந்த மாதிரி வேலைக்காரங்க கிட்ட அவர் தப்பா நடந்துக்கிட்டு நாங்க பாக்குறோம். அதனாலதான் கேக்குறோம். மனசே கேட்கல. உங்களுக்குள்ள என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்டா முனியம்மா. ஆனா அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் அவ பதிலே சொல்லாம அமைதியா இருந்தா. கொஞ்ச நேரத்துல கிச்சனுக்கு வந்த விஜயா அபிநயா கட்டியிருந்த புது புடவைய ஓரக்கண்ணால கவனிச்சபடியே முனியம்மா கிட்ட வந்து திரும்பி, எனக்கு ஒரு கப் காப்பி வேணும், போட்டு வந்து என்னோட ரூமுக்கு கொண்டு வந்து கொடு, தோ இவகிட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி அபிநயாவை கையை காட்டிட்டு வெளியில போனா விஜயா. அவ போனதும் காஃபியை போட்டு எடுத்துக்கிட்டு அவளோட அறைக்கு பயந்து பயந்து போனா அபிநயா. அவ அறையில எங்க இருக்கு அப்படின்னு அவளுக்கு எதுவும் தெரியாது. முனியம்மா கிட்ட அது எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சபடி மெல்லமா மாடி ஏறி முதல் மாடியில வலது பக்கம் திரும்பி ரெண்டாவது அறைக்கு போய் மெல்லமா கதவை தட்டினா. உள்ள இருந்து ஒரு குரல், கதவு திறந்தா இருக்கு, உள்ளவா அப்படின்னு அதிகாரமா இருந்தது. அதை திறந்தபடி உள்ள போனா அபிநயா. மெல்லமா அவளை பார்த்து காஃபி கப்பை நீட்டினா. அங்கிருந்த விஜயாவும் அவ அறையில இருக்கிற பெரிய படுக்கையில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, இங்க கொண்டு வந்து கொடு அப்படின்னு அதிகாரமா சொன்னான். மெதுவா காஃபியை கொண்டு வந்து அவகிட்ட நீட்டினான். அதை வாங்கினவ ஒரு வாய் குடிச்சிட்டு சிச்சி துத்து அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த காஃபிய அபிநயா மேல தூக்கி வீசினான். இது என்ன காஃபியா? சர்க்கரையே இல்லை, நான் என்ன சுகர் பேஷண்டா அப்படின்னு கத்தினா. அந்த காஃபியோட சூட்ல உடம்பு முழுவதும் அவளுக்கு எரிஞ்சுது. அந்த சூட்ல தவிச்சிட்டு இருந்தவளை அபிநயாவை பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சு பார்த்தா விஜயா. என்ன ரொம்ப சூடு பட்டுடுச்சோ? பரவாயில்ல விடு, உன்னோட கலருக்கு இந்த சூடு பட்டாலும் நீ இன்னும் சிவப்பாதான் தெரிவ. எங்களை மாதிரி கொஞ்சம் மாநிறமா இருக்கவங்க தான் சூடு பட்டா பயப்படணும். உன்ன மாதிரி அழகு படிச்சவங்களுக்கு எல்லாம் சூடு பட்டா கூட அது கூட அழகாதான் தெரியும். கவலைப்படாத. எங்க ஆதித்யா இந்த சூடுபட்ட உடம்ப பார்த்து உன்கிட்ட வராமல்லாம் போக மாட்டான். அவனைத்தான் நீ அப்படி மயக்கி உன் முந்தானில வச்சிருக்கே அப்படின்னு வார்த்தைகளை வீசினா விஜயா. காஃபி சூடு அவ உடம்புல பட்டது கூட கொஞ்சம் ஆறிப்போச்சு. ஆனா அவ வார்த்தைகளால சுட்டது பார்த்து தவிச்சு போனா அபிநயா. நான் எந்த தப்பும் பண்ணலையேம்மா அப்படின்னு சொல்ல வந்தவளை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடிச்சா விஜயா. என்னது, நீ எந்த தப்பும் பண்ணலையா? நீ என்ன தாண்டி பண்ணல? எங்க குடும்பத்துக்கு சாத்தான் மாதிரி வந்து எங்க குடும்பத்தையே அழிச்சிட்டியடி பாவி. என்னோட அருள்வர்மன் நான் எப்படி பொத்தி பொத்தி வளர்த்தேன் தெரியுமா? ஆதித்யவர்மன் மாதிரி அவன் தைரியசாலியே இல்லை, ரொம்ப அப்பாவி, ரொம்ப சாது. அவனை எவ்வளவு ஆசையா நாங்க வளர்த்திருப்போம். பாவி, காதல் கத்திரிக்காயின்னு அவனை கூட்டிட்டு போய் அவனை உன் கையாலேயே கொன்னுட்டியடி. அவன் உனக்கு என்னடி பாவம் பண்ணான்? எங்க கிட்ட இருந்த ஒரே பையனை கொன்னுட்டியே. இப்போ இன்னொரு பையனை மறுபடியும் உன்னோட அழகால வளைச்சு வச்சு அவனையும் எங்க கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னோட திட்டம் எல்லாம் இங்க பலிக்கவே பலிக்காது.
ஆதித்யவர்மன் உன்னை ஏறெடுத்தும் பார்க்கவே கூடாது. அப்படி உன்கிட்ட எப்பெல்லாம் வரானோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சூட்ட பல தடவை நீ அனுபவிக்க வேண்டி வரும். உன்னுடைய ஒவ்வொரு அழகையும் சூட வச்சு வச்சு அழிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இனி எந்த ஆம்பளையும் உன் பக்கத்துல வர்றதுக்கு கூட அருவருப்பு படுற அளவுக்கு உன்னோட உடம்ப அந்த அளவுக்கு நாசமாக்கிடுவேன். இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என் பையன் ஆதித்யா உன்னை தொடவே கூடாது. புரிஞ்சுதா? போடி வெளியே அப்படின்னு அவ தலைமுடிய பிடிச்சு தள்ளி விட்டா. அவ கீழே தள்ளினதுல கீழே விழுந்த அபிநயா அழுதுகிட்டே கீழே உடைஞ்சிருந்த பீங்கான் கப்புகளை பொறுக்கினபடி அறையை விட்டு வெளியே போனான். அவ போனதையே பார்த்துட்டு இருந்த விஜயா விளக்கு மத்துக்கு பட்டு குஞ்சலம் வேற. இவ கெட்ட கேட்டுக்கு ஆதித்யவர்மன் கையால புடவை வேற வாங்கி கட்டியிருக்கா, கழிசடை அப்படின்னு புலம்பிட்டே இருந்தா. விஜயா ஊத்தின காஃபி சுட்ட கூட அவளால் தாங்க முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் அவ பேசின வார்த்தைகளை அவளால் தாங்கவே முடியல. கதறி அழுதபடி கிச்சனுக்கு மறுபடியும் வந்தா. அவளோட நிலையை பார்க்க முனியம்மாவுக்கும் காளீஸ்வரிக்கும் பாவமா இருந்தது. கையை பிசிட்டபடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. ஒருவாறு தன்னை சமாதானம் செஞ்சுக்கிட்டு கிச்சன்ல இருக்கிற வேலைகள்ல பார்க்க ஆரம்பிச்சா அபிநயா. நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்ததும் இதையெல்லாம் நினைச்சு பார்த்தா. இனி ஒவ்வொரு நாளும் அவளுக்கு நரகமாத்தான் இருக்க போகுது. இந்த ஒரு நாள்லயே அவ நல்லா புரிஞ்சுக்கிட்டா அத. இனி என்னென்ன சித்திரவதையெல்லாம் இந்த வீட்டில் அனுபவிக்க வேண்டி வருமோ அப்படின்னு பயந்தபடியே குழந்தைய இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு கண்களை மூடி தூங்க முயற்சி பண்ணா அபிநயா. ஆதித்யவர்மனுடைய வீட்டில் தீபிகா இரவு நேரத்தில் தன்னோட அறையில் பாட புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுடைய அலைபேசி அடிக்க அதில் யாரு அப்படின்னு பார்த்தா மேகனா தான் கூப்பிட்டுருந்தா. நேத்திலிருந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி ஓஞ்சு போயிருந்தா தீபிகா. அவ ஃபோனை எடுக்கவே இல்லை. அதனால அவளுமே ஃபோன் பண்ணுறத நிறுத்தியிருந்தா. இப்போ மேனகாவே அழைக்கவும் அதை எடுத்து ஹலோ அப்படின்னு கோவமா சொன்னா தீபிகா. மறுபக்கம் மேகனா, ஏய் ஹலோ தீபிகா, சாரிடி, நான் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு முக்கியமான ட்ரிப் போயிருந்தேன், அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, கோச்சிக்காதடி அப்படின்னா. நீ வேற நேத்திலிருந்து ரொம்ப தடவை கூப்பிட்டுருக்க போல இருக்கே. சாரிடி, என்ன விஷயம் சொல்லு, ஏதாவது அவசரமா, முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டா மேகனா. நேத்திலிருந்து மேகனா மீது ரொம்ப கோபமா இருந்த தீபிகா இப்போ அவ சாரி கேட்கவும் அந்த கோபம் போய் கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருந்தா. இவகிட்ட இனி அபிநயாவை பத்தி எப்படி பேசுறது அப்படின்னு ஒரு வினாடி மௌனமா யோசிச்சா. அந்த மௌனத்தை தவறா எடுத்துக்கிட்ட மேகனா, ஏய் நான் தான் சாரின்னு சொல்லிட்டேனேடி, விடுடி ப்ளீஸ், நீ எதையும் மனசுல வச்சுக்காத, கூட நிறைய பேர் இருந்தாங்க, அதனால உன்கிட்ட மனசு விட்டு அப்ப பேசவே முடியாதுன்னு தான் நான் போனை எடுக்கவே இல்லை, ப்ளீஸ் டி கோச்சிக்காத அப்படின்னு மறுபடியும் சொன்னான். அதை கேட்ட தீபிகா, இல்லை மேகனா, அதுக்காக நான் கோச்சிக்கவே இல்லை, ஒரு விஷயம் உன்கிட்ட பேசணும், அதை எப்படி சொல்றதுன்னு அதான் அப்படின்னு தயங்கி நிறுத்தினா. அட என்ன விஷயம்டி, பரவாயில்ல சொல்லு, உனக்கு இல்லாத உரிமையா சொல்லு அப்படின்னு கேட்டா. இல்லை உனக்கு அபிநயா அவளை தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்டா தீபிகா. அபிநயாவா, அது யாரு அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் மௌனமா யோசிச்சவ, ஹோ அவளா, அவதான் இப்ப ஜெயில இருக்காளே, அவளுக்கு என்ன, செத்துக்கித்து போயிட்டாளா என்ன அப்படின்னு வெறுப்போட கேட்டா மேகனா. இல்ல மேகனா, அவ சாகல, அவ நம்மளை கொல்றதுக்கு ஜெயிலிருந்து வெளியில வந்துட்டா, இப்போ நம்ம வீட்லயே தான் இருக்கா அப்படின்னு பயந்துகிட்டே சொன்னா தீபிகா. என்னது நம்ம வீட்லயா, என்னடி வளர்ற, நம்ம வீட்டுக்கு அவ எப்படி வந்தா, நம்ம வீடு அவளுக்கு எப்படி தெரியும், அவளை யார் கூட்டிட்டு வந்தாங்க, வந்து அவ என்னதான் பண்ணா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே போனான். அதுல கொஞ்சம் பயந்தபடி, இல்ல மேகனா அவளா வரல, ஆதித்யா அண்ணாதான் அவளை பழி வாங்கறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு தயங்கினபடி சொன்னான். என்னது பழி வாங்கவா, என்னடி வளர்ற, அவளை பழி வாங்கணும்னா மறுபடியும் அவளை 7 வருஷம் ஜெயிலுக்குள்ள தள்ளி இருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பழி வாங்கறதா சொன்னா நம்புறதுக்கு என்ன நம்ம லூசா அப்படின்னு கேட்டா மேகனா. உன் அண்ணனுக்கு அறிவே இல்லையான்னு கேட்டா. இல்ல மேகனா, அது அப்படி இல்ல, அவளோட நல்ல நடத்தியால 2 வருஷத்துல முடிய வேண்டிய தண்டனை 1.5 வருஷத்துலயே முடிஞ்சு அவ வெளியில வந்துட்டாளாம். அப்படியே அவ போயிட்டா, அவ எங்கேயாவது ஒரு பக்கம் போய்
நல்லா இருந்துருவா, சந்தோஷமா இருந்துருவான்னு அண்ணாக்கு அவ மேல கோவம். அதனால அவளை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு ஒரு வேலைக்காரியா வீட்டுல வேலை வாங்கி எல்லாரும் அவளை திட்டி கொடுமைப்படுத்தி அவளை அடிமையா வச்சு அவ கடைசி வரைக்கும் அந்த தப்ப பண்ணதுக்கு ஃபீல் பண்ணணும்னு சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சமாதானமா சொன்னா தீபிகா. அதை கேட்ட மேகனா ஒரு நிமிஷம் அமைதியா யோசிச்சா. பிறகு என்ன நினைச்சாலோ, சரி, உங்க அண்ணா பண்ணதும் ஒரு வகையில சரிதான். அவ நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதா நல்லது. வீட்டுல இருக்கிற அத்தனை ஆம்பளைகளும் அவளை கடிச்சு கொதறணும். என்னோட ஆதித்யா தவிர. ஆதித்யா எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு தான் அவர் வேணும். அவர் வேற எந்த பொண்ணையும் தொடவே கூடாது, ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. அதுக்கு நீதான் பொறுப்பு. அபிநயா மேல ஆதித்யாவோட கை விரல் கூட படக்கூடாது. அதை நீதான் கவனிச்சு பார்த்துக்கணும். நான் வர்ற வரைக்கும். நான் வந்ததுக்கு அப்புறம் அபிநயா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சது இல்லையா அப்படின்னு கேட்டா மேகனா. அப்பா, இந்த வரைக்கும் தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்ச தீபிகா, சரி மேகனா, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆமா, உனக்கு எப்போ காலேஜ் லீவ் விடுறாங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு எனக்கு இன்னும் 10-15 நாள் இருக்கு. 10 நாளைக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன், என்ன, பை பை அப்படின்னு சொல்லப்படி ஃபோனை வச்சா மேகனா. இரவுல தன்னோட அறைக்கு வந்த படுத்த ஆதித்யவர்மனுக்கு தூக்கம் ஒரு பொட்டு கூட வரல. இன்னும் சொல்ல போனா, அபிநயாவை சித்திரவதை பண்ணதுக்கு அவன் இன்னைக்கு நல்லாவே தூங்கியிருக்கணும். ஆனா அவனுக்கு எப்பவும் போல கொஞ்சம் கூட தூக்கம் வரல. அவளை பழி வாங்கறதுக்காக தான் அவளை ஜெயிலுக்கும் அனுப்பி வச்சான். அவ சிறைக்கு போனதுக்கு அப்புறமாவது நிம்மதியா அவன் தூங்கினானா? அதுவும் இல்லை. அவனுக்கு இந்த 2 வருஷத்துல நிம்மதிங்கிற ஒரு விஷயத்தையே இழந்திருந்தான். அவன் சரியா தூங்கி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலாயிடுச்சு. அந்த அளவுக்கு மனசெல்லாம் நொந்து போயிருந்தான் ஆதித்யவர்மன். அவன் மன வருத்தத்துக்கு காரணம் அபிநயாதான்னு நினைச்சு நினைச்சு அவ மேல எரிச்சலும் ஆத்திரமும் கொண்டிருந்தான். அதனால அவளை பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு விழுந்தான். ஆனா அவதான் அவனை முழுசுமா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கு இப்ப வரைக்கும் தெரியாம இருக்கிறது தான் அவனுடைய துரதிருஷ்டம். அபிநயாவை அவன் முதல்ல பார்த்த அந்த நாள் இப்போ ஆதித்யவர்மனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. அவன் எப்பவும் போல ஒரு பொண்ணை தேடி ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு அம்சவேணியோட வீட்டுக்கு அன்னைக்கு போயிருந்தான். அன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கும் அவன் மனசுல படம் மாதிரி ஓடிச்சு. அன்று அவனுடைய தொழில மிகப்பெரிய வெற்றியை கண்டிருந்தான் ஆதித்யவர்மன். யாருக்கும் கிடைக்காத கான்ட்ராக்ட் அவனுடைய வர்மா கம்பெனிக்கு கிடைச்சிருந்தது. அந்த சந்தோஷத்தை கொண்டாட எப்பவும் போல ஒரு பொண்ணை தேடி அம்சவேணி வீட்டுக்கு போயிருந்தான் ஆதித்யவர்மன். தன்னோட வீட்டுக்கு வந்தவனுக்கு அம்சவேணி எல்லா பொண்களையும் ஒவ்வொருத்தரா காட்டிட்டு இருக்க அவனுக்கு அங்க யாரையுமே பிடிக்கல. அப்போ ஒரு அறையில வீல் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்துல அதிர்ந்து போன ஆதித்யவர்மன் அம்சவேணிய திரும்பி பார்த்து ஒரு முறை முறைச்சான். அம்சவேணி ஆதித்யவர்மனின் பார்வையை தாங்க முடியாம தலை குனிஞ்சு நின்னா. உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது அம்சவேணி, எந்த பெண்ணையும் பலவந்தமா இந்த தொழிலுக்கு கொண்டு வராதேன்னு? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை அடிச்சு வச்சு சித்திரவதை பண்ற? அவளை வெளியில விடு அப்படின்னு கோவமா கத்தினான் ஆதித்யவர்மன். அதை கேட்ட அம்சவேணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை துரை, அவளும் இன்னும் உத்தமி கிடையாது. அவளும் இங்க இருக்கிற மற்ற பொண்ணுங்களை மாதிரி வேசிதான். என்னமோ திடீர்னு இங்க வந்த ஒரு கஸ்டமர் மேல அவளுக்கு ரொம்ப காதல் வந்துருச்சு. அதனால இப்போ என்னமோ பத்தினி மாதிரி வேறொருத்தன் கிட்ட போகவே மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறா. எல்லாம் வேஷம். அதனால ஒரு 2 அடி போட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன அம்சவேணி. அதை கேட்டவன், ஓ, காதல் மயக்கமா அப்படின்னு கேலியா கேட்டுட்டு, அப்படி என்ன அந்த பொண்ணுக்கு அவன் மேல அவ்வளோ பெரிய காதல் அப்படின்னு நக்கலா கேட்டான். அப்படி என்ன சுகத்தை அவன் வந்தவன் கொடுத்தான் அப்படின்னு கேட்டான். யாருக்கு தெரியும் தர, என்னமோ அவனை தவிர வேற யார்கிட்டயும் தான் இருக்கவே மாட்டேன்னு உத்தமி மாதிரி பேசிட்டு திரிறா. இவளுக்கெல்லாம் 4 சூடு இழுத்து விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வழிக்கு வந்துடுவா அப்படின்னு சொன்னான் அம்சவேணி. ஆதித்யவர்மனை அம்சவேணி எப்பவுமே துரைன்னு தான் கூப்பிடுவா. அவனுக்கும் அந்த பெயர் பிடிச்சிருந்தனால அதை மறுக்காம ஏத்துக்கிட்டான். ஆதித்யவர்மன் மறுபடியும் அதே அறையில வீல்னு சத்தம் கேட்க
அப்படி அந்த பொண்ணு எப்படி தான் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அம்சவேணியை பார்த்து, எங்க அவளை எனக்கு கொஞ்சம் காட்டேன், அவ எப்படி தான் இருக்கான்னு நானும் பார்க்குறேன். இங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பழைய பொண்ணுங்க, எனக்கு யாரையும் சுத்தமாக பிடிக்கல. அவளை ஒரு தடவை காமி, நல்லா இருந்தா அவ கூட இன்னைக்கு என்னோட பொழுத போக்கிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னான் ஆதித்யவர்மன். அவனுக்கு என்னமோ அந்த பெண்ணுக்கு அவகிட்ட வந்த கஸ்டமர் மீது அவ்வளவு காதல் வந்திருந்தா அதை மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் வந்திருந்தது. அதை கேட்ட அம்சவேணிக்கு வாயெல்லாம் பல்லா தெரிஞ்சுது. ஆதித்யவர்மன் அவளுக்கு ரொம்ப பெரிய கஸ்டமர், கேட்டதை விட அதிகமாக கொடுத்து பழக்கினவன். அவன் வந்து ஏதாவது ஒரு பொண்ணை தொட்டா அதுக்கு ஈடா அவன் கொடுக்குற விலை ரொம்ப அதிகம். அதனால அம்சவேணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆதித்யவர்மன் சொன்னதை கேட்டு. உடனே அவனை பார்த்து, நீங்க இப்படி உட்காருங்க தர, நான் போய் அவளை ஒரு 4 இழுப்பு இழுத்து சாத்திட்டு கூட்டிட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களாச்சு அவளாச்சு அவளை வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு பல்ல இழிச்சுக்கிட்டு அந்த அறைக்கு போனான். அந்த அறைக்குள்ள போய் கதவை இழுத்து தாள் போட்டவ உள்ள இருந்தவகிட்ட என்ன பேசினாலும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழிச்சு அவளை தலை முதல் கால் வரை நல்லா அலங்காரம் பண்ணி புது பொண்ணு மாதிரி வெளியில கூட்டிட்டு வந்தான். ஆதித்யா பார்வைக்கு நிப்பாட்டினா அம்சவேணி. அவள் அறையிலிருந்து வெளில வந்ததை பார்த்த ஆதித்யவர்மன் ஆச்சரியத்துல கண்களை விரிச்சான். அப்படி ஒரு அழக அவன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப மென்மையா பூ போல குடும்ப பொண்ணு மாதிரி நடந்து வந்தா அந்த பொண்ணு. பார்வைய கூட நிமிர்த்தி அவனை பார்க்கவே இல்லை. அவ குனிஞ்ச தலை நிமிராம தலையில அம்சவேணி வச்சிருந்த மல்லிகைப்பூ மணத்தோட பட்டு சேலையில மிக மெல்லிய தங்கத்துல ஒரு சின்ன செயின், கையில அழகான கண்ணாடி வளையல், அழகான மாம்பழ கலர்ல புடவை அணிஞ்சுக்கிட்டு பதுமை மாதிரி அவன் எதிரில் வந்து நின்னா அபிநயா. அவளை வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்தான் ஆதித்யவர்மன். என்னவோ அவளை பார்த்த உடனேயே அவன் மனசுல பசுமர தாணி போல அப்படியே பதிஞ்சு போயிட்டா. எவ்வளவு அழகா இருக்கா! கண் இமைகள் சிப்பி மாதிரி மூடி இருக்க, அவளுடைய உதடுகள் லிப்ஸ்டிக்கே போடாம சிவந்திருந்தது. அதை அப்படியே கடிக்கணும் போல தோணுச்சு அவனுக்கு. கண்ணம் கடிச்சு தின்ற மாம்பழம் மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது. அவளை தலை முதல் கால் வரை ஒவ்வொன்னா ரசிச்சு ரசிச்சு பார்த்தான். அவன் ரசிச்சு பார்க்கறத அம்சவேணி கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தா. அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஆதித்யவர்மனுக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு. அம்சவேணிய திரும்பி கூட பார்க்காத ஆதித்யவர்மன் அவன் பேண்ட் பாக்கெட்ல இருந்து கொத்தா ஒரு பணத்தை கட்ட எடுத்து அம்சவேணியோட முகத்துக்கு நேரா நீட்டினான். அவளுக்கு சந்தோஷம் பிடிபடல. அத்தனை பணத்தையும் வாங்கின அம்சவேணி அபிநயாவை பிடிச்சு ஆதித்யவர்மன் மேல தள்ளிவிட்டா. இனிமே இவ உங்க சொத்து, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீங்களே வச்சு அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையை விட்டு வெளியில போனா அம்சவேலி. அவ தள்ளி விட்டதுல பூ பாந்திரி ஆதித்யவர்மன் மீது வந்து விழுந்தா அபிநயா. அவளை மெல்ல எழுப்பி விட்ட ஆதித்யவர்மனுடைய கைகள் அபிநயாவின் உடல்ல மேய ஆரம்பிச்சது. அதை உணர்ந்தவ அவனோட கைகளை வேகமா தட்டிவிட்டா. அது கூட ஆதித்யவர்மனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்னை எந்த பொண்ணும் இது போல உதர்னதே இல்லை. அவனுக்கு அது வேடிக்கையா கூட இருந்துச்சு. அவளை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு நினைச்சான். ஆனா என்னமோ அவனுடைய பலத்தை வச்சு அவகிட்ட பிரயோகத்தைப்படுத்தி அவனுக்கு அவளை அடைய விருப்பமே இல்லை. அதனால மெல்லமா அவளை நெருங்கி அவளுடைய கன்னத்தை மெல்லமா தொட்டு பார்த்தான். தொட்ட கையை வெடுக்குன்னு தட்டி விட்டா அபிநயா. அப்ப கூட அவனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்னமோ அவளுடைய உடலை ஆள்வதை விட அவ மனசை ஆளணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. சிறிது நேரம் அவளைவே மேலும் கீழும் ரசிச்சு பார்த்தவன் ஒரு முடிவுக்கு வந்து அம்சவேணியை கூப்பிட்டான். அவ உள்ள வந்ததும், அம்சவேணி, இவ இனிமே என்னுடைய சொத்து, இவளுக்கு மொத்தமா ஒரு விலையை போட்டு சொல்லு, நான் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா. அம்சவேணியால அவன் சொன்ன வார்த்தைகளை நம்பவே முடியல. என்னதோர இது, நான் அப்படி எந்த பொண்ணையும் முழுசா யாருக்கும் வித்ததே இல்லையே. இவ எங்களோட சொத்து, இன்னைக்கு நைட்டு மட்டும் வேணா நீங்க வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி 1000 பேர் இவளை அனுபவிக்க காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் மொத்தமா எப்படி இவளை சொந்தமாக்க நான் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட ஆதித்யவர்மனுக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுது, நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. என்னது, 1000 பேரா? இவளையா அனுபவிப்பதா அப்படின்னு நினைச்சவன் அம்சவேணியை பார்த்து முறைச்சான். இங்க பாரு அம்சவேணி, எனக்கு இந்த பொண்ணு முழுசா வேணும். அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ மொத்தமா வாங்கிக்கோ.
இவ என் கூட இப்ப வந்தாகணும். இவளை என்ன தவிர இந்த உலகத்துல இனி யாருமே தொடக்கூடாது. அதுக்கு என்ன விலை நீ கேட்குறியோ அதை அப்படியே நான் கொடுத்துட்றேன். அதை வாங்கிட்டு பேசாம என் வழியிலிருந்து ஒதுங்கி நில்லு. அதை விட்டுட்டு இந்த பொண்ணுக்காக என்கிட்ட எதிர்த்து நின்று பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீன்னா அப்புறம் இந்த ஆதித்யவர்மனுடைய சுயரூபத்தை நீ முழுசா பார்க்க வேண்டி வரும். உன்னோட தொழிலையே நான் மொத்தமா அழிச்சிடுவேன். எந்த இடத்துலையும் நீ பொழைக்க முடியாத அளவுக்கு ஜெயில உட்கார்ந்து கம்பி என்ற அளவுக்கு நான் பண்ணிடுவேன். நல்லா யோசிச்சு சொல்லு. உனக்கு பணம் வேணுமா, இல்ல இவளை இழக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஜெயில போய் உட்கார போறியா அப்படின்னு கேட்டு மிரட்டினான் ஆதித்யவர்மன். அவனுடைய பேச்சுல மிரண்டு போன அம்சவேணி அவனை எதிர்த்து தொழில் செய்யறதெல்லாம் முடியாத காரியம்னு 2 நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டான். அதனால அபிநயாவிற்கு விலையா 5 கோடி ரூபாய் பணம் கேட்டா. அடுத்த வினாடியே அவன் பேண்ட் பேக்கெட்ல இருந்து செக் புக்கை எடுத்து அதுல 10 கோடின்னு எழுதி அவன் முகத்துல வீசி எறிஞ்சான் ஆதித்யவர்மன். நீ கேட்டதுக்கு 2 மடங்கா உனக்கு கொடுத்து வச்சிருக்கேன், வச்சுக்கோ. இனி இவ என்னுடைய சொத்து, என்னுடையவள். இவளை தேடி யாரும் வரவே கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்டினான். அம்சவேணிக்கு ஆதித்யவர்மனோட நடவடிக்கை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் இப்படி ஒரு பொண்ணுக்காக 10 கோடி ரூபாய் பணம் தருவான்னு அவ கனவுல கூட நினைக்கல. அவன் கூட பழகின இத்தனை நாட்கள்ல ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல அவன் அனுபவிச்சதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிரந்தரமா இந்த பொண்ணை வாங்கிட்டு போறான்னா இந்த பொண்ணுக்கு அவன் மேல ரொம்ப ஆசை இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சா. அப்படி இருக்கும்போது இனி அவளை தேடி அம்சமேனி போறது நல்லதில்லைன்னு நினைச்சு அமைதியா ஆதித்யவர்மனுக்கு வழிவிட்டு நின்னா. அடுத்த வினாடியே அபிநயாவோட கைகளை பிடிச்சுபடி வீட்டுக்கு அவசரமா வெளியே நடந்து போய் அவனுடைய ஜீப்ல அவளை ஏற வைத்து அவனும் ஏறிட்டு அந்த ஜீப்பை வேகமா எடுத்துட்டு போனான் ஆதித்யவர்மன். ஆதித்யவர்மன் கூட ஜீப்ல ஏறி உட்கார்ந்த அபிநயாவுக்கு மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆதித்யவர்மன் கிட்ட தான் பேசுனது நினைவுக்கு வந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் தன்னை அனுபவிக்க தொட வரும்போது தட்டி விட்டபடி இருந்தவளை வேடிக்கையா பார்த்து சிரிச்சான் ஆதித்யவர்மன். அவ புரியாம ஆதித்யனை நிமிர்ந்து பார்த்து கேள்வியா பார்த்தா. அந்த பார்வையில தன்னோட மனச அபிநயாவோட கால்கள்ல அப்படியே சரணடைய வச்சான் ஆதித்யா. அந்த அளவுக்கு அபிநயா மேல அவனுக்கு காதல் பிறந்திருந்தது. அப்போ அபிநயா, என்னை விட்டுடுங்க சார், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் ஒருத்தரை மனசார விரும்புறேன், அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு கண்கள்ல நீரோட ஆதித்யவர்மன் முன் நின்னா. அதை கேட்ட ஆதித்யவர்மன் 5 நிமிஷம் அமைதியா யோசிச்சான். அப்புறம் அம்சவேணிய கூப்பிட்டு அவளை விலைக்கு வாங்கி அவளை வீட்டுக்கு வெளியே இப்போ கூப்பிட்டு வந்திருக்கான். இந்த வீட்டுல இருந்து வெளில வந்ததும் அபிநயாவுக்கு ஏதோ மனசுல பாரம் இறங்கினது போல இருந்தது. ஆதித்யவர்மன் கிட்ட திரும்பி, ரொம்ப நன்றி சார், என்னை காப்பாத்தினதுக்கு. என்னை இப்படியே இங்கே இறக்கி விட்டுடுங்க சார். என்னை காதலிச்சவருக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணா கண்டிப்பா என்னை தேடி வந்துருவாரு. நான் அவர் கூடயே போயிடுறேன். அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது உங்க பணத்தை அவர் மூலமா உங்களுக்கு திருப்பி கொடுக்க சொல்றேன். அவரும் பெரிய பணக்காரர் தான். என்னை விட்டுருங்க சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு பேசிக்கிட்டே போனான் அபிநயா. அதை கேட்டவன் அவளை மௌனமா திரும்பி பார்த்தான். அப்புறம் எதுவுமே பேசாம ஜீப்பை நிறுத்த கூட இல்லாம வேகமா ஓட்டிட்டு போனான். அவளுக்கு எதுவுமே புரியல. சார், ஜீப்பை ஓட்டிட்டே போறீங்களே, கொஞ்சம் நிறுத்துங்களேன், நான் இறங்கிடுறேன். அவருக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணும், அவர் வந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாரு, ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சினான். ஆனா அவனும் அபிநயாவை ஓரப்பார்வை பார்த்தபடி, உன்னை இப்படி நடுவழியில விடுறதுக்கா 10 கோடி ரூபாய் கொடுத்து உன்னை இங்கிருந்து அங்கிருந்து கூட்டிட்டு வந்தேன், என்னை பார்த்தா உனக்கு கேனைன் மாதிரி இருக்கா அப்படின்னு நக்கலா கேட்டு சிரிச்சான். அந்த சிரிப்பை பார்த்தவளுக்கு உடம்புல ஒரு விதம் பயம் எழுந்தது. புலிகிட்ட இருந்து தப்பி சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டது போல ஒரு உணர்வு. அவனை மிரண்ட பார்வையால பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனா ஆதித்யவர்மனோ அபிநயாவை திரும்பி கூட பார்க்காம தன்னோட கடமையே ஜீப் ஓட்டுறதுதான் அப்படிங்கிற மாதிரி கவனமா ஜீப்பை ஓட்டிட்டு போனான் ஆதித்யவர்மன்.